ஹாய் ஃபாக்ஸ், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தோம்னா மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை. சொல்லும் போதே நாக்கில் எச்சு ஊறுதா? சரி, இது சம்மந்தமாக தான் மீன் குழம்பு, சிக்கன், மட்டன், இப்படி நிறைய விதவிதமான கறி எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? எல்லாமே பாவம்தான், என்ன பண்ணுறது. ஆனால் இது ஒரு உணவு சங்கிலி, வேறு வழி இல்லை. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொன்று சாப்பிட்டு தான் ஆகணும். அதுதான் உணவு சங்கிலி, அதுதான் இயற்கையும் கூட. அதிகப்படியாக நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவில் மீன் ஒரு முக்கியமான உணவு. அதுவும் இல்லாமல் உலக மக்களுடைய 35 விழுக்காடு பக்கம் உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதே மீன்னா மீன் சார்ந்து கடல் உணவுகள் தான். மீன் மட்டும் இல்லை, நண்டு, இறால், அப்புறம் இந்த ஸ்குவிட்டு, இப்படி எல்லாமே. ஆனால் எதனால் இதை பாவம் அப்படின்னு சொல்கிறேன்னா, மனுஷங்களுக்கு தான் அறிவு இருக்குது, மிருகங்களுக்கு அறிவு இது இல்லை, அதனால் பேச முடியாது. அதனால் அந்த 6 அறிவில் அதுக்கு 5 அறிவு தான், பேச முடியாதனால அதுக்கு 5 அறிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா விலங்குகளும் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விலங்குகளுக்கும் அறிவு இருக்குது. எல்லா விலங்குகளும் பேசும்னா இப்போ பாருங்கள், எப்படி எல்லா மனுஷனுக்கும் கஷ்டப்படுறவனுக்கோ, இல்லை எங்கேயாவது ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான் அவனுக்கோ உதவி பண்ணுறது இல்லை. ஒருத்தன் ரோட்டில் விழுந்துருக்கான், மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ரோட்டில் 100 பேர் போவாங்க, 100 பேர் அவனை தூக்கி காப்பாற்றுறது இல்லை, அவனுக்கு உதவி பண்ணுறது இல்லை. யாரோ 1-2 பேர் அப்படி உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் விலங்குகள்லேயும் இருக்குது. எல்லா விலங்குக்கும் உதவி பண்ணாது. ஒரு சில விலங்குகள் ஒரு சில விலங்குகளுக்கு உதவி பண்ணும். இது இயற்கையாக நடக்கிற விஷயம். ஏன்னா அதுங்களுக்கும் அறிவு இருக்குது, அதுங்களும் பேசும். இன்னும் சொல்லப்போனால் மனுஷங்களை விட அதுங்க தான் அறிவாளி, புத்திசாலின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் பேசுகிற பாஷையை, நான் பேசுகிற என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத எந்த ஒரு விலங்கும் நம்ம சொல்ல கற்றுக்கிட்டு நம்ம சொல்கிறதுபடி அது நடக்கும். இப்போது ஒரு சிங்கமாக இருந்தால் கூட அதை சொல்லி ட்ரெயின் பண்ணால், நம்மளும் ட்ரெயின் பண்ணி தானே வந்திருக்கோம், பாஷையை கற்றுக்கிட்டு இருப்போம். குழந்தையிலேருந்து இருக்கும்போது நமக்கு சொல்லி கொடுப்பாங்களா, இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் இப்படி அப்படின்னு ட்ரெயின் பண்ணி தானே வந்திருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு விலங்கு, அதுவும் ஒரு பெரிய புதுசாக வர விலங்கையவும் பெரிய விலங்காக பிடிச்சிட்டு வந்தாலும் அதுக்கு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும்ல. அப்போவும் அது புரிஞ்சுட்டு நடக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க, அது ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்குது. அதோடைய லாங்குவேஜில் அவங்க கூட்டத்தில் பேசிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேறு விலங்குகள், இப்போ ஒரு காடுன்னு எடுத்துக்கும், அந்த காட்டில் குரங்கெல்லாம் மரத்து மேலே உட்காந்துருக்கும், மான்லாம் கீழே இருக்கும். ஒரு சிங்கமோ புலியோ வருது அப்படின்னா குரங்கு சத்தம் போடும். நமக்கு அது சத்தம் போடுறது. ஆனால் அது பேசும். இந்த மாதிரி ஆபத்து வருது, புலி வருது, சிங்கம் வருது அப்படின்னு அது சொல்லும்போது மான்கள், இந்த எருமை மாடு இதெல்லாம் தெரிச்சு ஓடி எஸ்கேப் ஆகிடும். இது அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கும். அப்போது ஒரு விலங்குடைய பாஷை இன்னொரு விலங்குக்கு புரியுது. நமக்கு மனுஷங்களுக்கு விலங்குகளுடைய பாஷை புரியலை அப்படின்னா யார் அறிவாளி? நம்மளை விட மேலாக தான் அது இருக்குது தவிர அதுங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தான் அறிவில்லை. இப்போ நான் சொல்கிறத சிட் டவுன் அப்படின்னு சொன்னால் அது உட்காரு அப்படின்னா உட்காரும், போ அப்படின்னா போகும், வான்னா வருது. ஆனால் அதுங்க ஏதாவது ஒரு நாய், நான் 10 வருஷமாக கூட நாய் வளர்த்துருக்கலாம், அது ஏதோ ஒன்று குலைக்குது அப்படின்னா
நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அது பசிக்குதுன்னு கேட்குதா, இல்லை வெளிலவான்னு கூப்பிடுதா, இல்லை இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லுது அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன வார்த்தையும் அதுக்கு புரியுது. அப்போ அதுதானே, விலங்கு தானே பெரிய விஷயமா இருக்குது, மனுஷனை விட புத்திசாலியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, எந்த ஒரு மதமும் விலங்குகளை கொல்லணும்னு சொல்லலை. எல்லாமே அன்பை தான் போதிக்குது. ஆனாலும் நம்ம பலி கொடுக்குறோம், சில கடவுள்களுக்கு பலி கொடுக்குறோம். அந்த கடவுளை எப்படி சொல்லுதுன்னா, அந்த வழிமுறைகள். இப்போ இஸ்லாம் எடுத்துக்கோங்க. இஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹலால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹலால் பண்ணி தான் ஒரு உணவு சாப்பிடணும். அப்படின்னா மொட்டையாக நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மந்திரம் சொல்லி ஆடை வெட்டணும், மந்திரம் சொல்லி கோழி வெட்டணும் அப்படிம்பாங்க. அது கிடையாது. ஹலால்னால் அது கிடையாது. அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கூர்மையான ஆயுதத்தால் மெல்லிசாக ஒரு கோடு போடணும். ஆடோடைய தலையிலையோ கோழியோட தலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல மெல்லிசாக ஒரு கோடு போட்டால் அந்த வலி அதுக்கு தெரியாது. வலிக்காமல் கொல்லணும். அதுதான் ஹலால். எந்த ஒரு விலங்கையும் வலிக்காமல் கொல்லணும். ஒரு மெல்லிசாக ஒரு ரொம்ப கூர்மையான ஆயுதத்தில் அதுக்கு தெரியாமையே ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதுக்கு வலி தெரியாது. ஆனால் ரத்தம் மட்டும் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருந்தால் மொத்த ரத்தமும் வெளில போய் ஆடோ கோழியோ செத்து போயிடும். அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும், துண்டு துண்டாக வெட்டி சமைச்சு சாப்பிடணும். இதுதான் வேதத்தில் சொல்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, மந்திரம் சொல்லி வெட்டணும் அப்படிம்பாங்க. இதுவே சில ஹிந்து கடவுள்களில் ஆடு கோழி பலி கொடுப்பாங்க. அதை எப்படி பலி கொடுப்பாங்கன்னா, ஒரே வெட்டுனா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த உயிரினை துடிச்சு வலியில் துடிக்காமல், எப்படியும் உயிர் போகிறப்ப அது துடிச்சு தான் இருக்கும், வலியில் துடிக்கக்கூடாது. அதுதான் பேசிக். வலி கொடுக்காம அந்த உயிரினத்தை கொன்று சாப்பிட்டுக்குங்க. இதை தான் அதாவது எந்த ஒரு விலங்குக்கும் வலி கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் ரோட்டில் படுத்துருக்கான், கீழே விழுந்து கிடக்கிறான். எல்லா மனுஷனும் உதவி பண்ணுறதில்ல, யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணுற மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். எருமை மாடு, காட்டு எருமை மாடு, அதுவும் வீட்டில் வளர்கிறது கூட இல்லை, காட்டு எருமை. ஒரு ஆமை ஒன்று இப்படி பிறண்டு கிடக்கும், தவிச்சிட்டு இருக்கும் திரும்ப முடியாமல். அந்த காட்டு எருமை அந்த ஆமையை அப்படி திருப்பி போடும், அது நடந்து போயிட்டுருக்கும். ஒரு கரடி, ஒரு சின்ன காக்கா தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிச்சிட்ருக்கும். அந்த கரடி அந்த காக்காவை எடுத்து வெளில விடும். ஒரு குரங்கை ஒரு முதல்ல பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சு. 40-50 குரங்கு ஆற்றுல டைவ் அடித்து போய் அந்த குரங்கை காப்பாற்றிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா, ஏன் சிங்கம் கூட, சிங்கம் சிறுத்தை இதெல்லாம் கூட மான் குட்டியை காப்பாற்றி வளர்த்திருக்கு. உண்மையாக நடந்த கதை மோக்லி கதை மாதிரி நிறையா கதைகள் இருக்குது. காட்டில் தொலைஞ்சு போன குழந்தைங்க, காட்டில் விட்டுட்டு வந்த குழந்தைங்கள ஓநாய்கள் காப்பாற்றி வளர்க்குறதும், இன்னும் நாட்டுக்குள்ளே சொல்லப்போனால் ஒரு நாய், தெரு நாய் ஒரு குழந்தை குப்பைத்தொட்டியில் இருந்ததை குழந்தைய கவிட்டு போய் ஒரு வீட்டு வாசலில் வச்சு குலைச்சி ஆளுங்களை கூப்பிட்டு அந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால தான் விலங்குகளுக்கு அறிவு இருக்குது, அதை கொன்று சாப்பிட்றது பாவம், இருந்தாலும் அதை வலி இல்லாமல் கொன்று சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. குறைஞ்சபட்ச கருணையாக அதுங்களை வலி இல்லாமல் கொன்று சாப்பிடணும். இதுதான் வேதங்களில் சொல்கிறது. ஆனால் நம்ம அப்படியா பண்ணுறோம்? கொத்தா ஒரு பெரிய வலை போட்டு எல்லா மீனையும் அமுத்தி அதை தண்ணி இல்லாமல் கொடுமை பண்ணி சாவடித்து இப்படி ருசியாக சாப்பிட்றோம். என்ன பண்ணுறது, நாக்குக்கு ருசி கேட்குதே. ஓகே, ருசி மட்டும் இல்லை, உணவு தேவையை அப்படியெல்லாம் போனோம்னா பூர்த்தி பண்ண முடியாது. அதனால் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும்
பாவம் பாவம்தான். பாய்.